ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 5வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட முடிஞ்சுடுது. இந்த அம்பரீஷ சரிதம். துர்வாசர் போய் சரணாகதி பண்ணார். இப்போ சுகர் கேட்குறார் அம்பரீஷன்கிட்ட போய். துர்வாசர் போய் அவர் காலையே விழுறார். தற்பாதோ துக்கிதோ கிராமிக்கு. துர்வாசர் அப்படி வந்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஐயோ பாத ஸ்பர்ஷம் விலர்ஜிதான், இவருக்கு வெக்கமாக போயிடுது. என்ன இப்படியெல்லாம் பண்ணலாமே பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன ஆழ்வாரை பார்த்து, சுதர்ஷன சக்கரத்தை பார்த்து அப்படி நமஸ்காரம் பண்ணி அவர் அழகாக சுதி பாடுறாராம். தோமக்னீர் பகவான் சூரியஸ்தவம் சோமோ ஜோதிஷாம்பதிகி தொமாவஸ்தவம் ஸ்ரீதிர்வியோம வாயுர் மாத்திர இந்திரியானிச்ச அப்படின்னு சொல்லி, நீர் தானே எல்லாம். அக்னியாகவும் நீராக இருக்குது, சூரியன் நீரே, சந்திரனும் நீங்களே, நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு இந்த 5 விஷயங்களாக இருக்கிய பஞ்சபூதங்களாகவும் தன்மாத்திரைகளாகவும் இருப்பவர் நீரல்லவோ அப்படின்னு சொல்லி பண்ணுறார். சுதர்ஷன நமஸ்துத்தியம், உமக்கு நமஸ்காரம். சஹசிராராட்சித பிரிய, சஹசிர ஆரங்களை கொண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லி பண்ணுறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்? துவம் தர்மஸ்தவம், தர்மத்தின் ரூபம். யாரு? சுதர்ஷனர். அப்படிப்பட்டவர் யாரு? யஜ்ஞ ரூபனாக இருப்பவரும் நீரே. துவம் லோகபாலக சர்வாத்மா, துவம் தேஜக பௌருஷம் பரம், எல்லாவற்றையும் சொல்ற நீர்தானே. பரம்பொருளாக இருப்பவரும் நீரே, எல்லாவற்றையும் காத்து ரக்ஷணம் பண்றவரும் நீரே என்று சொல்லி ரொம்ப அழகாக தைலோக்கிய கோபாய விசுத்த வர்ச்சசே மனோதவாய அற்புத கர்மணே கிருணே. அது அழகான மனவேகம் உங்களிடத்தில். எவ்வளோ வேகம் இல்லை சுதர்ஷனாய்வார் அதை சொல்கின்றார். நீங்கள் வந்தால் பொறுமை. தேஜசா தர்மமயேன சம்ருதம் தமக பிரகாச. இந்த தமசு இருக்க அஜ்ஞானம்ங்கிற அந்த தமசு உங்களுடைய பிரகாசத்தினால அழகாக ஒளி வீசுமே. இந்த பிரபஞ்சமே உங்களுடைய ரூபம் தானே. ரூபம் ஏதத்து சதசத் பராவரம். அது மட்டுமா, உங்களை யாரு ஜெயிப்பா? விசிருஷ்டத்வமனஞேன பலம் பிரவிஷ்டோ அஜித தைக்கிய தானவன். தைத்தியர்களாலும் தானவர்களும் எல்லாவரையும் வெட்டி வீழ்த்துவது நீரல்லவோ. சத்வம் ஜகத்ரான கலப்பிராகனை, ஜகத்துக்கே நீங்களே காவலனாக இருக்கின்றீரே. விதேகி பத்ரம் ததனுகிரகோஹீன, இவருக்காக நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் அழகாக சுதி செய்ய, நான் ஒழுங்காக இந்த விரதத்தை கடைபிடித்திருப்பேன் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விரத பலன்களை எல்லாம் சொல்லி அதற்காக இறங்கி இவரை முக்தனாக்க வேண்டும் இதிலிருந்துன்னு அபியர்த்தனை பண்ற அம்பரீஷ ராஜா. சுகர் சொல்றாருங்க. இவர் சுதி பண்ண உடனே சுதர்ஷன சக்கரம் அப்படியே அமைதியாக எடுத்தான். உடனே இவருக்கு சந்தோஷமா இருக்குது. துர்வாசருக்கு ஒரு வழியாக நான் பழிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அஹோ அனந்த தாசானா மகத்துவம். இதுதான் பாகவதோத்தமர்களுடைய மகத்துவத்தை இப்படியெல்லாம் தான் நிலைநாட்டியிருக்கார் பகவான். திருஷ்ட மத்தியமே, நான் இன்னைக்கு பார்த்துட்டேன்பா பாகவதரோட பெருமையை. நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். எனக்கு நான் தப்பு பண்ணேன், இருந்தாலும் எனக்கே மங்களத்தை நினைத்தவர் அல்லவா நீர். உமக்கு தப்பு பண்ண எனக்கே இல்லை, மங்களத்தை நீங்கள் அருளி இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாக, அதாவது இவருடைய பெருமை இப்போ எல்லோருக்கும் தெரியாது. அம்பரீஷ சக்கரவர்த்தியோட பெருமை, அவருடைய பக்தி, அடியார்கள் மேல் கொண்ட அவர் மரியாதை இல்லையா. அப்போ இந்த பகவானே என் நாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலா. புமான் மனிதர்கள் எந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்து முக்தி அடைகின்றார்களோ, எந்த தஸ்ய தீர்த்த பதக, எந்த பதத்தில் அவர்கள் சரணாகதி செய்கின்றார்களோ, கிம்பா தாச நாம அவசிஷத்தை, அவர்கள் அதாவது அவர்களுக்கு என்று ஒரு விஷயம் இறைஞ்சு கேட்க வேண்டியதில்லை, அவர்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும். அப்படி நீர் என்னுடைய குற்றத்தை கூட மன்னித்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வாழ்த்துறார் துர்வாச முனிவர். ஆக்சுவலாக பாரணை பண்ணலை இல்லையா, இவருக்காக காத்துட்டு இருந்தார்.
அப்போது எல்லாம் அழகாக அவருக்கு வந்து நல்ல உணவு அளித்தார். யார்? துர்வாசா மகரிஷிக்கு. அப்போது நீங்களும் ஏன் பாரணை பண்ணலை அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போது இவர் சொல்கிறார், பகவானுடைய அம்சங்கிற உங்களுடைய எண்ணம் இருக்கே, உங்களுக்கு பார்த்தாலே எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது இவருக்கு வந்து சுகர் சொல்கிறார், துர்வாசருக்கு வந்து ரொம்ப இவரை புகழ்ந்து கொண்டார், நல்ல செயல்கள்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத புகழ்ந்துட்டார். அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ந்தாயிடுச்சு. இவர் வந்து சுதர்ஷன காலம் சக்கரத்துக்கு பின்னாடியே போயிட்டார் இல்லையா, அந்த போய் திரும்பி வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிடுதான். பாரணை பண்ணுறதுக்கு என்ன ஆகிடுது, டைம் போயிடுத்தோம் இல்லையா. அதனால் பகவானுக்கு திருமந்திரம் பண்ண அந்த அபிஷேக நீரை மட்டும்தான் அவர் உட்கொண்டு இருந்தாராம். துர்வாசர் கிளம்பினப்புறம் அவர் சாப்பிட்ட அந்த மிச்சமான அன்னத்தை இவர் சாப்பிட்டார். அது வந்து விஜன் சாப்பிட்டு மீதியை எடுத்து அதை நம்ம சாப்பிட்றதுன்றது பெரிய புண்ணியம்னு சொல்லி அவர் வந்து அந்த அன்னத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு முன்னாடியே அம்பரீஷம் பண்ணா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பக்தி வளருது. அதுபோல் அதனால்தான் இதனுடைய பலப்பிராப்தி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திரத்தை சொல்பவனும் நினைப்பவனும் பகவானுடைய பக்தனாகவே ஆகிவிடுகின்றான். அதில் வந்து எள்ளளவும் சந்தேகமே இல்லை என்று சொல்லி அந்த அழகான அம்பரீஷ சரிதத்தை இவ்வளவு அழகாக நம்ம ரெண்டு தசகமாக 2 அத்தியாயமாக பார்த்துட்டுருக்கோம். அதுதான் அவருடைய பகவான் மேலே வைத்திருந்த அந்த பக்தி, ஒருமுகமான அந்த பக்தி, பாகவதர்கள் மேல் அவர் வைத்திருந்த அந்த அபிமானம், அது எல்லாமே இன்றளவும் நம்ம பேசும்படியாக வைத்திருக்கின்றது. அதனால்தான் இந்த அம்பரீஷ சரித்திரத்தினுடைய பலப்பிராப்தியாக இதை சொல்பவனும் கேட்பவனும் நினைப்பவனும் பகவான பக்தனாகவே ஆகிவிடுவார்கள். பக்தி மேலோங்கிடங்கிற பலப்பிராப்தி. சரியா? ராதே கிருஷ்ணா. अथ नवमस्कन्धे पंचमोऽध्यायः। श्रीशुकोवाच एवं भगवतादिष्टो दुर्वासाश्चक्रतापितः अम्बरीशमुभावृत्य तत्पादौ दुःखितो गृहीं तस्य सोद्यमनं वीक्ष्य पादस्पर्शविलज्जितः अस्तावित्तद्धरेरस्त्रं कृपया पीडितो भृशम्। अम्बरीशोवाच त्वमग्निर्भगवान् सूर्यः त्वं सोमो ज्योतिषां पतिः त्वमापस्त्वं क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शन नमस्तुभ्यं सहस्राराच्युतप्रिय सर्वास्त्रखाधिन् विप्राय स्वस्ति भूयायिटस्पते। त्वं धर्मः त्वं मृतं सत्यं त्वं यज्ञो किल यज्ञभोक् त्वं लोकपाल सर्वात्मा त्वं ते च पौरुषं परं नमः सुनाभा किल धर्मसेतवे अधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्यगोपाय विशुद्धवर्चसे मनोजवायाद्भुतकर्मणे गृणे। त्वत्तेजसा धर्ममयेन संहृतं तमप्रकाशश्च धृतो महात्मनां दुरतेस्ते महिमाघिरां पते। त्वद्रूपमेतत् सदसत्परावरं यदा विशिष्टस्त्वमनञ्जनेन वै भलं प्रविष्टो जितदैत्यदानवं बाहूधरोर्वङ्घ्रिशिरोधराणि वृकण्णजश्रं प्रधने विराजसे। सत्वं जगत्त्राणखलप्रहाणये निरूपितः सर्वसहो गधाभृता विप्रस्य च अस्मत् कुलदैवहेतवे विदेहि भद्रं तदनुग्रहो हिनः। यदस्ति दत्तमिष्टं वा स्वधर्मो वा स्वनुष्ठितः कुलं नो विप्रदैवं च इद्विजो भवतु द्विज्वरः। यथिनो भगवान् प्रीतः एकः सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः। श्रीशुकोवाच इति संस्तुवतो राज्ञो विष्णुचक्रं सुदर्शनम् अशाम्यत् सर्वतो विप्रं प्रदहद्राजयाञ्चया समुक्तोऽस्त्राग्नितापेन दुर्वासाः स्वस्तमास्ततः प्रशशंस तमुर्वीशं युञ्जान परमाशिषः। दुर्वासा उवाचु अहो अनन्ददासानां महत्त्वं दृष्टमध्यमे कृधागसोऽपि यद्राजन् मङ्गलानि समीहसे। दुष्करः को नु साधूनां दुस्त्यजो वा महात्मनां यै सङ्गृहीतो भगवान् स्वात्वधां वृषभो हरिः। यन्नामश्रुतिमात्रेण पुमान् भवति निर्मलः तस्य तीर्थपथः किं वा दासानामवशिष्यते। राजन् अनुगृहीतोऽहं त्वयाति करुणात्मना मदकं पृष्ठतः कृत्वा प्राणायन्मे विरक्षिताः। राजा तमकृताहारः प्रत्यागमनकाङ्क्षया चरणावुपसङ्गृह्य प्रसाद्य समभोजयत्।
सोऽश्वितादृतमानीतम् आदित्यं सार्वकामिकं तृप्तात्मा नृपतिं प्राह भुज्यतामिति सादरं प्रीतोऽस्मि अनुगृहीतोऽस्मि तव भागवतस्य वै दर्शनस्पर्शनालाभैः आदित्येन आत्ममेधसां कर्मावधादमेतत्ते गायन्ति स्वस्त्रियो मुहुः कीर्तिं परमपुण्यां च कीर्तयिष्यति भूरियं श्रीशुकोवाच एवं संकीर्त्य राजानं दुर्वासा परितोषितः ययौ विहाय साम्रन्द्य ब्रह्मलोकमहैतुकं संवत्सरोऽत्यगातावद् द्यावतानागतो गतः मुनिस्तद्दर्शनाकाङ्क्षो राजा भक्षो बभूवः गते च दुर्वाससि सोऽम्भरीक्षो द्विजोपयोगादिपवित्रमाहरात् ऋषेर्विमोक्षं व्यसनं च बुद्ध्वा मेने स्ववीर्यं च परानुभावम् एवं विधानेकगुणः स राजा परात्मनि ब्रह्मणि वासुदेवे क्रियाकलापै समुवाह भक्तिं यया विरिञ्ज्यान् निरयांश्चकार अथाम्बरीषस्तनयेषु राज्यं समानशीलेषु विसृज्य धीरः वनं विवेशात्मनि वासुदेवे मनो ददत्तस्त्वगुणप्रवाहः इत्येतत् पुण्यमाख्यानम् अम्बरीषस्य भूपतेः सङ्कीर्तयन् अनुध्यायन् भक्तो भगवतो भवे श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. हरि ओम. ஸ்ரீமத் பாகவதம் 6வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போது 5 அத்தியாயங்கள் பார்த்தோம் இல்லையா? அம்பரீஷ சரிதத்தோடு முடிஞ்சது 5வது அத்தியாயம். அம்பரீஷ சரிதம் கேட்பவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தி, அவர் மேல் கொண்ட பக்தி மேலோங்கிடும். அந்த மாதிரி ஒரு அழகான பலப்பிராப்தியோடு முடிஞ்சது 5வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்தில் சுக்கர் சொல்கிறார், ஏதாவது அம்பரீஷனை பற்றி பேசினார் இல்லையா, அவருடைய புதல்வர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். விரூபக கேதுமான், விரூபக கேதுமான் சம்பு. அப்போ இந்த 3 பேர் அம்பரீஷனுடைய சுதர்கள்னு சொல்ல, சம்பு அம்பரீஷ சுதாஸ்திரயக, 3 ஆண் குழந்தைகள். அதில் விரூபனுடைய மகன் பிருஷத்தஸ்வன். அந்த பிருஷத்வசனுடைய குழந்தை தான் ரதீதரன். இந்த ரதீதரனுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, இது மாந்தாதா பற்றி கதை. இது நிறைய நமக்கு தெரியாத கதைகளெல்லாம் இனி இப்போ வரும். இந்த 9வது ஸ்கந்தம் நீங்கள் ரொம்பவுமே கீனாக நோட் பண்ணணும். ஏன்னா 9வது ஸ்கந்தத்தில் ராமச்சரிதத்தை சொல்லியிருப்பார். ராமர் பரசுராமர் வரைக்கும் பட்டத்திரி 34, 35, 36 சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 36, 37 வரைக்கும். இதில் இவர் என்ன சொல்கிறார், அந்த இஷ்வாகு குல தோன்றலான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய மூதாதையர்களை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். அதனால் இதில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வரும். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. ரொம்ப ஒரு மைண்ட் த்ராபிங் சொல்லுவாள்ல, நம்ம எண்ணங்களை எல்லாம் தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய தெரியாத விஷயங்கள். அப்போ இவர் சொல்கிறார், ரதீதரன் இருக்கான். ரதீதரனுக்கு என்ன, ரதீதரனுக்கு பிரஜை இல்லை, அதாவது குழந்தை இல்லை. அவனுக்குன்னு குழந்தை இல்லை. பாரியாயாம் தந்தவே அர்த்தித்தக. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தன்னுடைய வம்சம் வளரணும்னு நினைக்கிறார். அப்புறம் அங்கிரச முனிவர்கிட்ட போய் அவர் அபியர்த்தனை பண்ணுறார். அப்போது அவர் இவருடைய பாரியாளுக்கு பிரம்ம தேஜஸ் நிரம்பிய புதல்வர்களை தோற்றுவித்தார். அங்கிரச முனிவருடைய அருளாலே அந்த புதல்வர்கள் பிறந்தார்கள். அந்த ரதீதரனுடைய மனைவியினுடைய வயிற்றில் பிறந்ததுனால அவர்கள் ரதீதர கோத்திரத்தை, அதாவது 2 கோத்திரம் இப்போ இணையறதுன்னு. இப்போ இவர்கள் யார்? சத்திரியர்கள். ரதீதரன் யார்? இது அடிக்கடி நம்ம கேட்டுட்டாதான் தெரியும். அம்பரீஷனுடைய பேரன். அம்பரீஷனுடைய புதல்வர்கள் விரூபனுடைய மகன் பிருஷத்துவன், அவனுடைய மகன் ரதீதரன் இல்லையா, கொள்ளு பேரனை எடுத்து. அப்போது அந்த பேரனை எடுத்து அம்பரீஷனுடைய புதல்வன் விரூபனுடைய மகன் கொள்ளு பேரனை எடுத்து. அப்போ அவர் சத்திரியர்கள் இல்லையா. இவர் யார்? அங்கிரசர், த்விஜர் இல்லையா.
அப்போது அவர்கள் வந்து அந்த 2 கோத்திரங்கள் சேர்ந்தது. இப்போ ரதீதரனுடைய வயிற்றில் வந்து பிறந்ததுனால ரதீதர கோத்திரம், அங்கிரச மகரிஷினுடைய ஆசீர்வாதத்தினால அவரால் தோற்றுவிக்கப்பட்டதுனால அங்கிரசர்கள். 2 பேருக்கு ரதீதர கோத்திரத்தினுடைய முதல்வர்களாக இவர் இருக்கின்றார்கள். அப்போ 2 கோத்திரத்தினுடைய தொடர்பாக இருக்கார் இப்போ. அப்போ இந்த ரதீதரனுடைய மனைவி, அதாவது ரதீதரனுடைய வம்சம் இப்போ வளருது, அப்படிதானே அர்த்தம். இப்போ இதை சொல்வதற்கு காரணம் என்ன? ஏன்னா நம்ம ஆரம்பித்தது எப்படி, 9வது அத்தியாயத்தில் 9வது ஸ்கந்தத்தில் மனுவனுடைய புத்திரர்கள்லாம் பார்த்துட்டே வர்றச்சே தான் நம்ம வந்து ஒரு புத்திரர்களாக பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து அந்த ஆக்சுவலாக மனுவுக்கு வந்து 10 பேர் இல்லையா, 10 புதல்வர்கள் இல்லையா. அதில் வந்து அவர்களுக்கு யார் யாருக்கா வம்சம் இருக்குது வம்சம் இல்லைன்னெலாம் பார்த்தோம். ஒரு 7 புதல்வர்கள் வம்சங்கள் பார்த்தோம். அடுத்து அதுலேயே வந்து 10வது புதல்வராக இஷ்வாகனுடைய வம்சம் சொல்லப்படுறது. இஷ்வாகு குல தோன்றல்னு சொல்கிறோம் இல்லையா, இஷ்வாகு குல தோன்றல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது முன்னாடி, அதாவது ஜஸ்ட் கொஞ்சம் பேக் பண்ணுங்க. அந்த வைவஸ்த மனு ஞாபகம் இருக்கா? யார் அவர்? மத்ஸ்ய அவதாரம் பார்த்தோமோ இல்லையோ, சத்யவர்தன் அவரே தான் வைவஸ்தாக்கிய மனு. அவருடைய புதல்வர்களுடைய வம்சாவளி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மனு சுவதஸ்து மனோர் ஜக்ஞே இஷ்வாகுர் கிராணதக சுதக. அந்த மனு என்ன பண்ண, ஒரு தும்பின உடனே ஒரு மூக்கிலிருந்து இஷ்வாகுங்கிற, அதான் கிராணம் ஞாபகம் இருக்கு இல்லையா. பட்டத்திரி சொல்வாரே, எனக்கு கிராணம் மூக்கால் எதனா சுவசிக்கணும்னா பகவானே உன்னுடைய பாதங்களில் இடுகின்ற அந்த திருத்துழாய் துளசியினுடைய வாசனையை மட்டுமே என் மூக்கு நுகரணும்னு சொல்லுவார். கிராணம். அவருடைய மூக்கிலிருந்து இஷ்வாகுங்கிற புதல்வர் தோன்றினார். அவருக்கு 100 புதல்கள். தஸ்ய புத்திர சத 100 புத்திரர்கள். அதில் ஜேஷ்டன், அதாவது அதில் வந்து ரொம்ப மூத்தவன் யார் அப்படிங்கிற அந்த 3 பேரை மட்டும் சொல்கிறார். 100 பேரையும் அனலிஸ்ட் பண்ண முடியாது. யார் யார்? விகுக்ஷி, நிமி, தண்டகாக 3 பேர். புத்திர சத ஜேஷ்டா 3 பேர் மூத்தவர்கள். அவர் விகுஷி, நிமி, தண்டகன். சரியா? அப்போது இதில் வந்து ஒரு 100 பேரில் வந்து அப்படியே டிவிஷன் சொல்லி தேஷாம். அதில் அந்த 100 பேரில் 25 பேர் வந்து ஆரியாவர்த்தம்ங்கிற கிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் ராஜாவாக, நுப பஞ்சவிம்சதி 25 பேர். பஷாத் திரையோ மத்தியே பரே அந்யதா, அதில் வந்து 3 பேர், அதாவது நடுப்பகுதி மத்திய பகுதி. மீதமுள்ள 47 பேர் வந்து தெற்கு வடக்கு பகுதிகளையும், அதாவது 100 பேருக்கு அவர் வந்து கணக்கு சொல்கிறார். 25 பிரிச்சாச்சு. 25 வந்து மேற்கு பாகம், 25 கிழக்கு பாகம். சரியா? 50 ஆயிடுதா? 3 பேர் நடுப்பகுதி, மீதி 47 பேர், 53 ஆயிடுது. மீதி 47 பேர் தெற்கு வடக்கு. அப்போ ஃபுல்லாக அந்த பிரதேசத்தை ஆண்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு தடவை என்னாச்சு, இஷ்வாகு ராஜா வந்து அஷ்டகாங்கிற ஒரு ஸ்ரார்த்தம் செய்யறதுக்காக விகுஷியை கூப்பிட்டார். அவர் தானே மூத்த பிள்ளை. அப்போ நீ போயிட்டு, அப்போல்லாம் வேள்வி யாகம் பண்ணணுன்னா மிருகத்தினுடைய வபையை தான் போடுவாள். அதுக்காக அந்த மாம்சத்தை எடுத்துன்னு வர்றதுக்காக விகுஷி அமிச்சார். அவன் என்ன பண்ணா, சரி நான் போயிட்டு வரேன்ட்டு ததே தீசவனம் கத்வா மிருகான ஹத்வா, ஒரு மிருகத்தை கொன்றான். கிரியார்ஹனான்னு, கிரியைக்காக கொன்றான். சாந்தோ புபுக்ஷிதோ, அப்படியே இருந்தால் அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக போயிடுத்து, அதை சாப்பிட்டுட்டான். வீரக சசம் சாததப்ப ஸ்மிருதி, அவனுக்கு அந்த ஸ்மிருதி இல்லை. என்னத்துக்கு இது, என்னத்துக்காக நம்ம பண்ணோங்கிற அந்த ஞாபகம் இல்லாமல் அந்த அந்த அதாவது அந்த ஸ்ராதத்துக்காக போகிற அந்த விஷயத்தை வந்து அவனே சாப்பிட்டுட்டான். அது வந்து ரொம்ப அதாவது முயல் இறைச்சியை உண்டு விட்டான், சசியோடைய சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அசேஷம் நிவேதயாமாச, தப்பு இல்லையா, மீதியை கொண்டு வந்து பித்ரே தேனச்ச தத் குரு, பித்ருக்கு கொடுத்துட்டார். ஆனால் அவருடைய குருவுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன? சோதித்தக புரோக்ஷனாயாக துஷ்டமேதத கர்மகம், இது வந்து அதர்ம கர்மம். என்ன இது பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா இது வந்து உச்சிஷ்டமாக கொண்டு வந்திருக்கேன், இதை ஏற்றுக்க முடியாதுன்னு குரு சொன்னார். குரு சொன்னோடனே இவர் கோவந்துடுத்து. யாருக்கு கோவந்துடுத்து?
விஸ்வாகு மன்னருக்கு கோவம் வந்துடுத்து. யார் பிள்ளை? இதெல்லாம் 2-3 தடவை நம்ம சொல்லி பார்த்தா நமக்கு வந்துடும். விகுஷியை அவன் மேலே கோவம் வந்துடுத்து. அவன் என்ன பண்ணா, நீ போயிடு, இந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. தெக்த விதிம்ருஷா, கோபத்தினால அவனை அப்படியே புறக்கணிச்சுட்டான். எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளையே வேண்டாம் போ, சுதம் தெக்த விதிம்ருஷா, கோவம் வந்துடுத்து. தேசத்தை விட்டே கடத்தி விட்டான். அப்புறம் இதே அவர் என்ன பண்ணார், சது விப்ரேன சம்வாதம் ஜாபகேன சமாச்சரன்னு தெக்துவா கலேவரம் யோகி ச தேனாவாப யத்பரம். அவர் வசிஷ்டரோடு எல்லாம் ஞான விசாரமெல்லாம் பண்ணி இந்த மனித உடலை தெக்துவா, கலேவரம், இந்த உடலை தெக்துவா, அதை விட்டுட்டு பகவானுடைய பரமபதத்தை அடைந்தார். அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே யாரு? விஸ்வாகு மன்னர். அவர் போயிட்டாருன்னா மூத்த பிள்ளை விகுஷி வந்துட்டான். சரி, அப்போதான் போயிட்டாரே. அவர் திரும்பி வந்தாச்சு. வந்துட்டு அவர் ராஜாவாயினார். இருந்தாலும் அவர் பண்ணினது தப்பு. ஆனால் பகவானை ஹரியை நல்லா பஜிச்சார். சஷாதன்னு பேர் அவருக்கு. ஏன்னா முயலை உண்டவன்கிறதுனால அந்த ஒரு பேர் அவருக்கு. விகுஷியோட புதல்வன் புரஞ்சயன். அவனை சிலர் இந்திரவாகன்னா ககுஸ்தன்லாம் கூப்பிடுறா. ககுஸ்தராமா ஞாபகம் இருக்கா? பாட்டில் வருமே. அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருன்னு ரொம்ப அழகாக சுகர் சொல்கிறா. ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிங்கோ, நல்ல ஞாபகம் இருக்கும். அடிக்கடி கேட்டு பாருங்க, இது யாருன்னு திரும்பி பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த ககுத்சனுடைய பேர், ஏன் ககுத்சன்னு ஒரு பேர் வந்தது, இந்த புரஞ்சயன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறார். கிருதயுகத்தில் கிருதயுகம் முடியிற நேரத்தில் கிருதாந்த ஆசித் சமரோ தேவானாம் சக தானவைகி, தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் பெரிய சண்டை வந்தது. அப்போ தேவர்கள் புரஞ்சயனை உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ இந்திரன் எனக்கு வாகனமாக வந்தால் நான் வேணா வரேன் அப்படின்னானா. வசனா தேவசிய விஷ்ணோர் விஸ்வாத்மன பிரபோகோ. முதல்ல ஒத்துப்பானா நான் இந்திரன், இல்லை முடியாதுன்னா. அதுக்கப்புறம் பகவானுடைய விஷ்ணுவனுடைய பிரேரணையின் பேரில், அவர் சொன்னதின் பேரில் அவன் வாகனமாக, அதாவது பெரிய பபூவேந்திரோ விருஷக ரூபம், அதாவது காளையாக பெரிய ரூபம் தாங்கி வந்தானா. புரஞ்சயன் தன்னுடைய அம்பரா துணி வில்லெல்லாம் எடுத்துனுட்டு எல்லாரும் சுதிப்பாட அந்த பெரிய ரிஷபத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டான். திமிழ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் உட்காந்துட்டான். சமாருஹுய யூத்சுஹு ககுதி ஸ்திதக, அதில் போய் உட்காந்துட்டான். அப்போது பகவானுடைய பலமும் சேர்ந்து இவன் ரொம்ப அழகாக போய் அந்த அசுரர்களுடைய அந்த நகரத்தையே, அந்த புறத்தையே முற்றுகையிட்டானான். அதனால்தான் அவனுக்கு பேர் என்ன பெயர்? புரஞ்சயன். புரஞ்சயனுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுறது. அவர்களையெல்லாம் பல்லைரணயத்து தைத்தியான்னு அபியுர்மிருத்தே, பல்லம்ங்கிற பானத்தினால அவர்களெல்லாம் யமனிடத்தில் அனுப்பி வைத்தான். அப்போது இது முன்னாடி யாராலும் நிற்க முடியல, அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தான். இந்த அசுரர்கள் நகரத்தை அவன் முற்றுகையிட்டு அதை கைப்பற்றியதுனால அவனுக்கு என்ன பேர்? புறத்தை ஜெயிச்சதுனால புரஞ்சயன்னும். இந்திரனே வாகனமாக ரிஷபமாக வந்தார் இல்லையா, விஷவாகன, அதனால இவன் இந்திரவாகன் என்றும். ககுத்துன்னா அந்த திமில், காளைக்கு இருக்குள்ளே திமில், அதில் ஏறி உட்காந்துட்டதுனால ககுத்சன்ற பேர் வந்தது. விஸ்வாகுவினுடைய மகனான விகுக்ஷியோடைய மகன் புரஞ்சயன், அவருடைய பேர் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். சரியா? புரஞ்சயனுடைய மகன் அனேனஸ், அவனுடைய மகன் பிருத்துவினுடைய மகன் விஸ்வரந்தி, அவர்களுடைய குமாரன் தான் சந்திரன், அவனுடைய புத்திரன் யுவனாஸ்வன் மகன் ஷாபஸ்தன். அவன் ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணால் அது பேர் ஷாபஸ்தி, நிர்மமேபுரி. அப்போ அவருடைய மகன் பிருகதஸ்வன், அவருடைய மகன் குவலயாஸ்வன். சரியா? அப்போது அதாவது இவன் பெரிய பராக்கிரமசாலிங்கிறது எப்படின்னா, உதக மகரிஷி சொன்னதின் பேரில் 21,000 புதர்களோடு சேர்ந்து துந்துங்கிற ஒரு அசுரனை கொன்றொழித்தானா. அதனால இவனுக்கு பேர் துந்துவை கொன்றவன்னு பேர். இந்த துந்துவினுடைய வாயிலிருந்து பயங்கரமான தீ வெளிவருது. அதனால 3 பேரை தவிர மற்றவரெல்லாம் இறந்தார்கள். எத்தனை பேர் இருந்தா? 21,000 பேர்.
சரியா? திருடாஸ்வ கபிலாஸ்வச்ச பத்ராஸ்வ இதி பாரத. இந்த மூவர்கள் தான் திருடாஸ்வன், கபிலாஸ்வன், பத்ராஸ்வன்னு பேர். இவா 3 பேருக்கும். அந்த திருடாஸ்வனுடைய புதல்வன் ஹரியஸ்வன், அவனுடைய மகன் நிகும்பன், நிகும்பனுடைய மகன் பர்ஹனாஸ்வன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்கோ. கிருஷாஸ்வன், கிருஷாஸ்வனுடைய மகன் சேனஜித்து, சேனஜித்தோட மகன் யுவனாஸ்வன். அவனுக்கு குழந்தையே இல்லை. யுவனாஸ்வோ அபவத் தஸ்ய சோ அனபத்யோ வனம் கதக. வனத்துக்கு போயிட்டான், நொந்து போயிட்டான் யுவனாஸ்வன். இந்த 100 மனைவிகளும் இருக்கா. பாரியா சதேன 100 மனைவிகளோட நிர்வின்ன ருஷியோஸ்ய கிருபாலவக இஷ்டிம் ஸ்ம. அங்கே போயிட்டு முனிவரோடு சேர்ந்து கொண்டு அங்கே இஷ்டி ஒரு யாகம் நடத்துகிறா. இந்திரனை குறித்து ஒரு யாகம் நடத்துகிறா. அப்போது ஒரு நாள் இரவில் யுவனாஸ்வன் ரொம்ப தாகமாக இருக்கு அவனுக்கு. அது நல்லா பாருங்க, யுவனாஸ்வனுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவன் கானகத்தில் இருக்கின்றான். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப தாகமாயிடுது. ராஜா தத் யக்ஞ சதனம் பிரவிஷ்டோ நிஷி தர்ஷிதக. உடனே அவங்க பார்க்குறான். பார்த்தா யக்ஞ சதனம் தான் இருக்குது, வேள்விச்சாலை தான் இருக்குது. சரி, ராஜா உள்ளே போயிட்டான். பிரவிஷ்டோ உள்ளே நுழைஞ்சிட்டான். திருஷ்டுவா ஷயானன் விப்ரான்னு ஸ்தான. அங்கே எல்லாம் விப்ரர்கள் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கின்றார். ஷயானான் பபௌ மந்திர ஜலம் சொயம். நேராக பார்த்தா அதில் ஒரு கலசம் இருக்குது, அதில் தீர்த்தம் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப அவனுக்கு தாகம் இருக்கிறதுனால பபவ் குடிச்சுட்டான். மந்திர ஜலத்தை அதை குடிச்சுட்டான். மறுநாள் காலம்புற அவெல்லாம் எழுந்து பார்க்குறா. யாரு? அந்த ரித்விக்குள்ளாம். உத்திதாஸ்தே நிஷாமியாத்த வியுதகம் கலசம் பிரபோ பப்ருச்சுஹு கஸ்ய கர்மேதம் வீதம் பும்சவனம் ஜலம். அச்சுச்சோ, இது யாருடைய வேலை? இது பும்சவனம், அதாவது குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அந்த கலச நீர் வச்சிருக்கா வேள்வி பண்ணி. அதை போய் யார் இதை குடிச்சுட்டா அப்படிங்கும்போது யுவனாஸ்வன் தான் அதை குடிச்சிருக்கான்னு தெரியறது இவர்களுக்கு, ரித்விகளுக்கு. சரி, பகவானுடைய சித்தம் இதுதான் என்று நினைந்து கொண்டு அவனுக்கும் தெரிய வந்தது இதுதான் விஷயம்னு. யார்? யுவனாஸ்வனுக்கு. கரெக்டாக ததக கால உபாவிருத்தே, கரெக்டான நேரம் எது? 10 மாதம் ஆயிடுத்து. குக்ஷிம் நிர்பித்திய தக்ஷிணம். தக்ஷிணம் அதாவது அவனுடைய குக்ஷி, அவனுடைய வயிற்றை பிளந்து கொண்டு கிழிச்சுண்டு குழந்தை தான் வெளியில். ஒரு மகன் தனையன், தனைய சக்கரவர்த்தி ஜஜானக. அது குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறா. அது என்ன பண்ணும்? யார் தாய்ப்பால் ஊட்டுவா அந்த குழந்தைக்கு? ஐயோ, இந்த குழந்தைக்கு கம் தாசியத்தை குமாரோயம் ஸ்தன்யம், யார் சன்யம் ஊட்டுவான்னு எல்லாரும் இது அழுதுன்னு இருக்கே. ரோருயித்தே விஷம், ரொம்ப அழுதுன்னு இருக்கே பாவம் அந்த குழந்தை அப்படின்னு அவள் கேட்கறச்சே. மாம் தாத்தா, மாம் தாத்தா, நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொன்னது யாரு? மாம் தாத்தா வச்ச மாரோதி, அழாதரா குழந்தை, நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலது ஆள்காட்டி விரலை எடுத்து, வலது கை ஆள்காட்டி விரலை குழந்தையோட வாயில் வைக்கிறார். மாம்தாத்தா அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தைக்கு பேர் மாந்தாத்தா. அந்த குழந்தையோட பேர் மாந்தாத்தான்னு எடுத்து. அப்போ அந்த குழந்தையனுடைய அந்த யுவனாஸ்வனோட வைத்த கிழிச்சுன்னு தான் பிறந்தது. இருந்தாலும் அவர் அப்படியே இருந்தார். உடனெல்லாம் இறந்து விடலை. அவர் தபசு பண்ணி முக்தி அடைந்தார். அப்போ பாருங்கோ, அந்த வம்சம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போது இவன் இந்த குழந்தைய பார்த்தாலே எல்லாருக்கும் நடுக்கமா, த்ரசத், அப்படியே நடுங்குறா. த்ரிசத்தஸ்யூன்னு அதனால பேர் வச்சிருக்கா. எல்லாரும் பயந்ததுனால அந்த குழந்தைக்கு பேரே த்ரசத்துன்னு, அப்படி த்ரசத் சத்தஸ்யூன்னு. அந்த மாந்தாத்தா பகவானுடைய கருணையினால ஒரு சக்கரவர்த்தியாக அவர் வாழ்ந்திருந்தார். சப்த தீபுக்கும் ஒரே ராஜாவாக அவர் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவானை அழகாக வேள்விகரமாலாம் பண்ணி ஸ்மரணை பண்ணிட்டு வந்தார். அதாவது எல்லாமே பகவான் தான் என்கின்ற எண்ணத்தோடு திரவியம் மந்திரோ விதிர் யக்ஞோ யஜமான ததர் விஜக, எதுவாக இருந்தாலும் எல்லாமே பகவான் என்கின்ற எண்ணத்தோடு ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். மாந்தாதா, அதாவது எல்லா பூமண்டலம் முழுவதும் அவர் தலைவனாக இருந்தார். அவருடைய மனைவி பேர் சிஷபிந்து. அது குழந்தை பிறந்தா, அது பேர் பிந்துமதி அந்த குழந்தை பேர். அவளுக்கு பிறந்த குழந்தைகள் தான் புருகுத்சன், அம்பரீஷன்னு. முன்னாடி பார்த்த அம்பரீஷன் இல்லை, இது வேற. அதாவது அந்த வம்சாவளி வந்துட்டுருக்கு. அம்பரீஷன்றவர் பிறந்தார்.
முச்சுக்குந்தன் 3 பேர். அவர்களுக்கு சகோதரியாக 50 பேராம். அந்த 50 பேரும் யாரை கல்யாணம் பண்ணிட்டான்னா சௌபரியும் பப்ரி ரேபதியும் அவரையே பதியாக அடைந்தார்கள். சௌபரி மகரிஷியை பற்றிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காளி என்னுடைய அட்டகாசத்தை பற்றி காளிந்தி நர்த்தனம் பண்ணாரே பகவான், அந்த நேரத்தில் நம்ம படித்திருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? 55 காளிய நர்த்தனம், அதுக்கு முன்னாடி 54 இல்லையா பார்த்தோம். சௌபரிங்கிற முனிவர் இருந்தார், யமுனை நதியில் நின்றுட்டு தபசு பண்ணிட்டு இருந்தார். அப்போ மீன்கள் அப்படியே அது தன்னை ஒன்றும் ரொம்ப இதுவாக குதூகலமாக இருக்கும் பொழுது அவருக்கு உடனே தனக்கு இல்லறம் வேண்டும் என்ற ஆசை வந்தது. அப்போ அவர் நேராக ராஜா மாந்தாதாதுக்கிட்ட போய் 50 பொண்ணு வச்சுருக்கே, ஒரு பொண்ணை எனக்கு கன்னிகாதானம் பண்ண சொல்ல உடனே அவர் சொல்கிறார், இல்லை சுயம்பரத்தில் யார் வேணுமானாலும் அவர்களை வென்று கொள்ளலாம்னு அவரும் சொல்லிட்டார். உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா சௌபரி முனிவர் எப்போ பாரு பகவானே நினைத்து கொண்டிருக்கேன், நான் கிழவனாயிட்டேன், அதனால தான் இப்படி சொல்லியிருக்கா போல் இருக்குன்னு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடம்பை நான் என்ன மாதிரி இது பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அவருடைய தபஸினால், அதாவது அவருடைய வீரியத்தினால அவர் ரொம்ப அழகாக இளமையும் அழகையும் பெற்றார். அந்த சௌபரி முனிவர், அதாவது அவர் நல்ல அழகான தனக்கு என்று ஒரு மாளிகையும் வைத்துக்கொண்டு அவருக்கு என்னெல்லாம், அதாவது ஒரு ராஜகுமாரனை போல அவர் அவருடைய தபஸினால் தன்னை மாற்றிக்கொண்டார். உடனே இந்த 50 பேர் இருக்கா இல்லையா, அவள் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு அவள் போட்டி போடுறான் சௌபரி மகரிஷியை திருமணம் செய்து கொள்வதற்கு. அப்படியே அவர் எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டார், 50 பேரையும் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப அழகான அவருடைய தப்ப வலிமையினால அழகான தோட்டங்கள், உத்தியானங்கள் எல்லாம் ஆல் இன் ஒன்னு பண்ணுறாளே, அந்த மாதிரி நல்ல அழகான மாளிகை கூட கோபுரத்தோடு ரொம்ப அழகாக வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த சௌபரி முனிவர் ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறச்சு, ஐயோ இந்த மீன்களை பார்த்து நான் இப்படி மாறிட்டேனே, அதாவது அவர் இல்லற வாழ்வெல்லாம் துய்த்த பிறகுதான் அவருக்கு அது தோன்றது. ஏக சக்கராதிபதியாக மாந்தாதா வாழ்ந்து கொண்டிருந்த சமயம், அப்போது நம்மளுடைய பிரம்ம தேஜஸ் இதனால் போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு, இனி சச்சங்கத்தோடு தான் நம்ம சாதுஷு சேத் பிரசங்க சாதுவோடு தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர், நான் தனியாக இருந்து தபஸு செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்படி என் மனம் சஞ்சலப்பட்டதேன்னு ரொம்ப கவலைப்பட்டு கிரகஸ்தாசிர தர்மத்தை விட்டு வனப்பிரஸ்தியாக சென்றார். அந்த 50 பெண்களும் கூடவே கானகம் செல்ல, அங்கு அவர் மனதை தன்வயப்படுத்தி கடுமையாக தபம் செய்து பகவானிடத்தில் போய் சேர்ந்தார். இந்த பெண்களும் உடன்கட்டை ஏறினர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 6வது அத்தியாயம். अथ नवमस्कन्ते षष्ठोऽध्यायः. श्रीशुक उवाच विरूपकेतुमाञ्चम्बुः अम्बरीषस्सुतास्त्रयः विरूपात् पृषदश्मुभूत् त्वत्पुत्रस्तु रतितरः रतितरस्य प्रजस्य भार्यायां तन्दवेर्तितः अङ्गिरा जनयामास ब्रह्मवर्चस्विनः सुतान् एते क्षेत्रे प्रसूता वै पुनस्त्वां गिरसा स्मृताः रतितराणां प्रवराः क्षेत्रोपे द्विजातयः क्षुवदस्तु मनोर्जज्ञे इक्ष्वाकुर्घ्राणतः सुतः तस्य पुत्रशतज्येष्ठा विकुक्षे निमदण्डकाः तेषां पुरस्तादभवन् आर्यवर्ते नृपा नृप 25 पञ्जाश्च त्रयो मध्ये परेण्यतः स एकत अष्टकाश्राद्धे इक्ष्वाकु सुधमादिशं मांसमानीयत मेद्यं विकुक्षे गच्छमाचिरं तदेदि सवनं गत्वा मृगान् हत्वा क्रियार्हणां श्रान्तो बुभुक्षितो वीरः शशं चादत् अभस्मृतिः शेषं निवेदयामास पित्रेतेन च तद्गुरुः चोदितप्रोक्षणायाः दुष्टमेतत् अकर्मकं ज्ञात्वा पुत्रस्य तत्कर्म गुरुणा विहितं नृपः देशानि सारयामास सुतं त्यक्तविधिं वृषा स तु विप्रेण संवादं जापकेन समाचरन् त्यक्त्वा कलेभरं योगी सतेनावापयत्परम् पितर्युपरते भेत्य विक्षुक्षी पृथिवीमिमां शाददीजे हरिं यज्ञैः शशात इति विश्रुतः पुरञ्जयस्तस्य पुसुत इन्द्रमाहयतीरितः ककुत्स्थ इति चाप्युक्तः शृणु नामानि कर्मभिः कृधान्त आसीत् समरो देवानां सह दानवैः
पार्ष्णिग्राहो वृतो वीरो देवैर्दैत्यपराजितैः वचनादेव देवस्य विष्णुर्विश्वात्मनः प्रभोः वाहनत्वे वृदस्तस्य बभूवेन्द्रो महावृषः स सन्नद्धो धनुर्दिव्यम् आधाय विशिकाञ्चितान् स्तूयमानः समारुह्य युयुत्सु ककुधिस्थितः तेजसाप्यायितो विष्णोः पुरुषस्य परात्मनः प्रदीच्यां दिशि दैत्यानां न्यरुणत्रिदशै पुरम् तैस्तस्य चाभूत्प्रदनं तुमुलं लोमहर्षणं यमाय भल्लरैनय दैत्यान्येऽभिययुर्मृते तस्येषु पाथाभिमुखं युखान्दाग्निम् इवोल्भणं विसृज्य दुद्रुवुर्दैत्या हन्यमानाः स्वमालयं जित्वा पुरं धनं सर्वं सश्रीकं वज्रपाणये प्रत्ययच्छत् स राजर्षिः इति नामभिराहृतः पुरञ्जयस्य पुत्रोऽभूत् अनेनास्तत्सुधपृदुः विश्वरन्दिस्ततश्चन्द्रो युवनाश्वश्च तत्सुतः शाबस्तस्तस्तु सुधो येन शाबस्ति निर्ममे पुरे बृहद्दश्वस्तु शाबस्तिः ततः कुवलयाश्वकः यप्रियार्थमुदङ्गस्य दुन्तुनामासुरं बली सुतानामेकविंशत्या सहस्रैरहनद्वृतः दुन्दुमार इति ख्यातः तत्सुतास्ते च जज्ज्वलुः धुन्धोर्मुखाग्निना सर्वे त्रय एवावशेषिताः दृढाश्वः कपिलाश्वश्च भद्राश्व इति भारत दृढाश्वपुत्रो हर्यश्वो निकुम्भस्तस्तु धस्मृतः बर्हणाश्वो निकुम्भस्य कृशाश्वो तास्य सेनजित् युवनाश्वो भवत्तस्य सोनपत्यो वनं गतः भार्याशतेन निर्विण्ण ऋषयोस्य कृपालवः इष्टिं स्म वर्तयांश्चक्रुः ऐरन्ध्रीं ते सुसमाहिताः राजा तद्यज्ञसदनं प्रविष्टो निशितर्षितः दृष्ट्वा शयानान् विप्रांस्तान् पपौ मन्त्रजलं स्वयम् उत्थितास्ते निशाम्यात व्युतकं कलशं प्रभो पप्रचुः कस्य कर्मेदं पीतं पुंसवनं जलं राज्ञा पीतं विदित्वाद ईश्वरप्रहितेन ते ईश्वराय नमश्चक्रुः अहो दैव बलं बलं ततः काल उपावृत्ते कुक्षिं निर्भिद्य दक्षिणं युवनाश्वस्य तनयः चक्रवर्ती जजानः कं दास्यति कुमारोऽयं स्तन्यं रोरूयते वृषं मां धाता वत्समारोदिः इतीन्द्रो देशनीमतान् न ममार पिता तस्य विप्रदेव प्रसादतः युवनाश्वोद तत्रैव तपसा सिद्धिमन्वगा त्रसद् दृश्युरितीन्द्रोऽग्न विदथे नाम तस्य वै यस्मात् रसन्ति ह्युद्विग्नादस्य वो रावणादयः यौवनाश्वोतमादादा चक्रव्यर्त्यवनीं प्रभुः सप्तद्वीपवतीमेकः शशाच्याच्युतचेतसा ईजे च यज्ञं कृतुभिः आत्मविद्भूरि दक्षिणैः सर्वदेवमयं देवं सर्वात्मकमतीन्द्रियं द्रव्यं मन्त्रो विधिर्यज्ञो यजमानस्तद्ऋत्विजः धर्मो देशश्च कालश्च सर्वमेध्यदात्मकं यावत् सूर्य उदेति स्म यावच्च प्रतिष्ठति सर्वं तद्यौवनाश्वस्य मान्धातुक्षेत्रमुच्यते शशबिन्दोर्दुहितिरी बिन्दुमत्या मधानृपः पुरुकुत्सम् अम्बरीशं मुचुकुन्दं च योगिनं तेषां स्वसारपञ्जाश सौभरीं बभ्रिरे पतिं यमुनान्तर्जले मग्नः तप्यमानः परं तपः निर्वृतिं मीनराजस्य वीक्ष्य मैथुनधर्मिणः जातस्पृहो नृपं विप्रः कन्यामेकामयाचत सोऽप्याह गृह्यतां ब्रह्मन् कामं कन्या स्वयंवरे स विचिन्त्या प्रियं स्त्रीणां जरढोऽयमसम्मतः वलीफलितये जत्क इत्यहं प्रत्युदाहृतः साधयिष्ये तदात्मानं सुरस्त्रीणाम् अपीप्सितं किं पुनर्मनुजेन्द्राणाम् इति व्यवसितप्रभुः मुनिप्रवेशितक्षत्रा कन्यान्तःपुरं वृद्धिमद वृदश्च राजकन्याभिः एकपञ्चाशतावरः तासां कलिरभूद्भूयान् तदर्थेभ्यो ह्यसौहृदं ममानुरूपो नायं व इति तद्गतचेतसां स बृहस्पतिस्ताभिर्
अपारणीय तपश्रियानर्क्य परिच्छदेषु गृहेषु नानोपवनामलाम्बः सरस्सु सौगन्धिककाननेषु महार्घशय्यासनवस्त्रभूषण स्नानानुलेप्याभ्य वहारमाल्यकैः स्वलङ्कृतस्त्रीपुरुषेषु नित्यदा रेमेनुगाय द्विजभृङ्गवन्दिषो यद्गार्ह्यस्त्यं तु संवीक्ष्य सप्तद्वीपवतीपतिः विस्मितस्तम्भमजः सार्वभौमश्रियान्वितम् एवं गृहेषु अभिरतो विषयान् विविधैः सुखैः सेवमानो न चादुष्यन् आज्यस्तोकैरवानलः स कदाचिदुपासीन आत्मापन्नवमात्मनः ददर्श बर्हशाचार्यो मीनसङ्गसमुत्थितम् अहो इमं पश्यत मे विनाशं तपस्विन सच्चरितव्रतस्य अन्तर्जले वारिचरप्रसङ्गा प्रत्याविदं ब्रह्मचिरं धृतं य सङ्गं त्यजेत मिथुनव्रतिना मुमुक्षुः सर्वात्मना न विसृजेत् बहिरिन्द्रियाणि एकश्चरन् रहसि चित्तमनन्द ईशे युञ्जीत तद्व्रतिषु साधुषु चेत् प्रसङ्गः एकस्तपस्यहमथाम्बसि मत्स्यसङ्घा पञ्चाशदासमुद पञ्चसहस्रसर्गः नान्धं व्रजामि उभयकृत्य मनोरथानां मायागुणैर्हृतमधिर्विषयेऽर्थभावः एवं वसन् गृहे कालं विरक्तो न्यासमास्थितः वनं जगामानुययुः तत्पत्न्यः पतिदेवताः तत्र तप्त्वा तीक्ष्णम् आत्मकर्षणमात्मवान् सहैवाग्निभिरात्मानं युयोज परमात्मने ताः स्वपत्युर्महाराज निरीक्ष्याध्यात्मिकीं गतिम् अन्वेयुस्तत्प्रभावेन अग्निं शान्तमिवार्चिषः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।